ஓம் ஸ்ரீ குருவே சரணம். 3ஆம் காலமானது எப்பொழுது தொடங்கும்? என்ன வஸ்திரம் சாத்த வேண்டும் சுவாமிக்கு? என்ன எதனால் அபிஷேகம் செய்ய வேண்டும்? எதனை காப்பாக அளிக்க வேண்டும்? என்ன அன்னம் படைக்க வேண்டும்? என்ன சிவநாமம் சொல்ல வேண்டும் என்று இப்பகுதியில் காணலாம். 3ஆம் காலமானது நள்ளிரவு 12 முதல் 3 வரை உள்ளதே 3ஆம் காலமாகும். கொம்பு தேனினால் அபிஷேகம் செய்வது மிக மிக விசேஷமானதாகும். மற்றும் பச்சை கற்பூரத்தை நன்கு பொடி செய்து சிவபெருமானுக்கு அதனை காப்பாக அளிக்கும் போது நமக்கு பல நன்மைகளை அளிப்பார். எள்ளு சாதமாக எள்ளு பொடியினை கலந்து எள்ளு சாதமாக சிவபெருமானுக்கு படைத்து அதனை தானம் அளிப்பது மிக மிக விசேஷமானதாகும். மற்றும் 3ஆம் காலத்திற்கெனே ஒரு சிறப்பான ஒரு வஸ்திரமாக திகழும் நமது ரத்ன நெய்கம்பம் என்பது சிவபெருமானுக்கு மிக 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 விசேஷமானதாகும். இதனை சாற்றி வந்தால் நமக்கு பல கோடி நன்மைகளும் நமக்கு கிட்டும். சிவபெருமானுக்கு 3ஆம் காலத்தில் மிக மிக விசேஷமானதாக திகழ்வது நெய்கம்பளமே. நெய்யினால் முக்கி சிகப்பு ரத்தன கலரில் உள்ள ரத்தன கம்பளத்தை நெய்யில் முக்கி அதனை சிவபெருமானுக்கு வஸ்திரமாக சாத்துவது மிக விசேஷம். இதனை சாற்றிவிட்டு எடுக்கும் பொழுதில் சிவபெருமானுக்கு அந்த வஸ்திரத்தை நாம் எடுக்கும் பொழுது அவருக்கு நம்மால் கை பொறுக்கும் அளவில் வெது வெது நீரினை வைத்து அதனில் அவரவர் வழக்கப்படி அதனை அதில் எலுமிச்சை பழமோ அல்லது மிளகினியோ ஏதேதோ அவர் வழக்கப்படி அதனை போட்டு சிவபெருமானுக்கு அலம்பிவிட்டு மற்றும் 4ஆம் காலம் வேலையை தொடங்குவது நல்லது. மற்றும் சிவன் 3ஆம் காலத்துக்கான சிவநாமம் சிவய சிவ, ஓம் சிவய சிவ, ஓம் சிவய சிவ, ஓம் சிவய சிவ. மற்றும் சிவராத்திரியின் 2 மற்றும் 1ஆம் காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள முன்பக்கம் உள்ள தொகுப்புகளை காணவும். இதன் சிவராத்திரியை பற்றி பல விஷயமும் தெரிந்து கொள்ள ஸ்ரீ அகஸ்திய விஜயம் வெளியிடும் சிவராத்திரி மகிமை என்கின்ற புத்தகத்தை அணுகவும். ஓம் ஓம் ஓம். எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா, அருணாச்சலா.